நிலத்தின் மேற்பரப்பில் வளர்கின்ற பகுதிக்கு தண்டு தொகுப்பு என்று பெயர். இதன் மைய அச்சு தண்டு எனப்படும். தண்டு தொகுப்பானது தண்டு, இலைகள், மலர்கள் மற்றும் கனிகளை கொண்டுள்ளது. தண்டு பூமியின் மேற்பரப்பில் சூரியனை நோக்கி வளர்கிறது. தண்டில் கணுக்களும் கணுவிடை பகுதிகளும் உள்ளன. தண்டில் இலைகள் தோன்றும் பகுதிக்கு கணு என்று பெயர். இரண்டு கணுக்களுக்கு இடையே உள்ள தூரம் கணுவிடை பகுதி என்று அழைக்கப்படுகிறது. தண்டின் நுனியில் தோன்றும் மொட்டு நுனி மொட்டு என்றும், தண்டின் இலையின் கோணத்தில் தோன்றும் மொட்டு கோண மொட்டு என்றும் அழைக்கப்படுகிறது. தண்டின் பணிகள். தண்டானது இலைகள், மலர்கள் மற்றும் கனிகள் ஆகியவற்றை தாங்குகிறது. வேரினால் உறிஞ்சப்பட்ட நீர் மற்றும் கனிமங்கள் தண்டின் வழியாக தாவரத்தின் மற்ற பாகங்களுக்கு கடத்தப்படுகிறது. இலையினால் தயாரிக்கப்பட்ட உணவு தண்டின் வழியாக தாவரத்தின் மற்ற பாகங்களுக்கு கடத்தப்படுகின்றன. கரும்பு போன்ற தாவரங்களில் தண்டானது உணவை சேமித்து வைக்கின்றன. இலையின் அமைப்பு. தண்டின் கணுவின் மேல் விரிந்த தட்டையான பசுமையான நிறத்தில் தோன்றும் புற அமைப்பு இலை ஆகும். தண்டையும் இலையையும் இணைக்கும் காம்பு பகுதியே இலைக்காம்பு எனப்படும். பசுமையான தட்டையான பகுதிக்கு இலைத்தாள் அல்லது இலை பரப்பு என்று பெயர். இலையின் மையத்தில் உள்ள முக்கிய நரம்பிற்கு மைய நரம்பு என்று பெயர். மைய நரம்பிலிருந்து கிளை நரம்புகள் தோன்றுகின்றன. தண்டு அல்லது கிளையுடன் இணைக்கப்பட்டுள்ள இலையின் பகுதி இலையடி பகுதி எனப்படும். இலையடி பகுதியில் இரண்டு சிறிய பக்கவாட்டு வளரிகள் உள்ளன. அதற்கு இலையடி செதில்கள் என்று பெயர். இலைகள் பசுமை நிறத்தில் உள்ளன. அதற்கு காரணம் அவற்றில் உள்ள பச்சை நிறமிகளான பச்சையமே ஆகும். இலையின் அடிப்பகுதியில் காணப்படும் நுண்ணிய துளைகள் இலை துளைகள் எனப்படுகின்றன. இலையின் பணிகள். இலையானது ஒளிச்சேர்க்கையின் மூலம் உணவை தயாரிக்கிறது. இலைகள் சுவாசித்தலுக்கு உதவுகின்றன. இலையின் இலை துளைகள் வழியாக நீராவி போக்கானது நடைபெறுகிறது.